கார்டியன் ஃபவுண்டேஷன் திகனர் அவங்களோட அழைப்பின் கீழ் பிக்யூ ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்க இன்றைக்கு இந்த சிறுவர் மேம்பாட்டு நிலையத்துக்கு போயிருந்தோம். அல்லாஹ் தந்த புதிய உறவுகளோட பல மணித்தியாலங்கள் கழிஞ்சிச்சு. அங்கிருந்த சகோதரர்களுக்கு நாங்க ஒரு மோட்டிவேஷன் நிகழ்ச்சியும் செஞ்சோம். இன்னும் பல விடயங்களோட இந்த காணொளி தொடங்க போகுது. அல்லாவுக்காக வேண்டி இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதே நேரத்துல அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் செய்து உங்களால ஏழுமான பங்களிப்பையும் தாங்க. எம் நபியின் முகம் தனைய கண்டறியோமே, சுவனமது பாதை தனை காட்டி தந்தவரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 2025ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி எமது குறுகிய அழைப்பை ஏற்று சிறுவர்களின் நிகழ்ச்சியை ஊக்குவிக்கும் முகமாக அக்குனிலிருந்து சைஃபுல்லா ஃபஸ்ரீன் அவர்கள் குறுகிய அழைப்பு எடுத்து அவருடைய வயசுக்கு ஏற்ற பிள்ளைகள் இந்த சிறுவர் இல்லத்தில் இருப்பதால் அவருடைய பிள்ளைகளுடைய ஒரு உற்சாகத்துக்காக வேண்டி மாஷா அல்லாண்டு இன்று காலையில் ப்ரோக்ராம் ஒன்று ஒரு நிகழ்ச்சியை செஞ்சார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்தில் தான் அவங்க எங்களுடைய இந்த சிறுவர் இல்லத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் இதனுடைய தேவைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் இந்த வீடியோ கிளிப்பை நாங்கள் உங்களுக்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்க்கக்கூடியவர்கள், இதை ஷேர் பண்ணக்கூடியவர்கள், இதுக்காண்டி உதவி செய்யக்கூடியவர்கள், சொல்லால் செயலால் பொருளால் சிந்தனையால் எல்லாருக்கும் அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் கிருபையும் செய்வனாக. இந்த சிறுவர் இல்லம் மாஷா அல்லாஹ் மத்திய மாகாணத்தில் முஸ்லிம் பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக இது அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் 2015 7ஆம் மாதம் 26ஆம் தேதி இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். சுமார் 10 வருடங்கள் ஆகி எங்கள்கிட்ட இப்பொழுது 32 பிள்ளைகளும் ஸ்டாஃபுகள் 8 பேர்களும் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் 4 பேர்களும் இங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்குடைய தேவைப்பாடுகள் இன்னும் நிறைய இருக்கின்றது எங்களுடைய நிறுவனத்தை. அதாவது இது பிள்ளைகள் மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னு சொன்னால் இவங்க சிறுவர் நன்னடத்தை மூலமாகவும் அதாவது நீதிமன்றம் மூலமாகவும் எங்களுக்கு இந்த பிள்ளைகள் வழங்கப்படுகின்றார்கள். 4 வயது முதல் 18 வயது வரங்காட்டியும் பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இவர்களுடைய கல்வி, கலாச்சாரம், ஒழுக்க ரீதியான எல்லா மேம்பாட்டுகளையும் இந்த நிறுவனம் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மாஷா அல்லாஹ் இதுவரைக்கும் 2 மாணவர்கள் ஏஎல் எக்ஸாம் செஞ்சிருக்கின்றார்கள். அதேபோல் 2 மாணவர்கள் தொழில் பயிற்சி நிலையத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதேபோல் 5 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் எழுதியிருக்கின்றார்கள். மாஷா அல்லாண்டு 112 எடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் 4 வயது முதல் 18 வரங்காட்டியும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவருடைய கல்வி செலவு எங்களுக்கு பாரிய தேவையாகின்றது. அவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சுற்றுக்கும் மதில் கட்ட வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. மதில் கட்டுவதோடு அவங்கள பாதுகாக்க வேண்டி செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் வைக்க வேண்டும். அதே போல் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி ஆடிட்டோரியம் கட்டப்பட்ட பில்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அவங்களுக்காக வேண்டி தொழில் பயிற்சி வழங்க வேண்டிய கடமை ஆகிறோம். எனவே இதை கேட்கக்கூடியவர்களும் பார்க்கக்கூடியவர்களும் இந்த நிறுவனத்துக்காக வேண்டி சொல்லால் செயலால் பொருளால் எங்களுக்கு உதவி செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் முதலும் 2வது உங்களிடத்திலும் நாங்கள் இதை கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் இதனுடைய தேவைகள் இருக்கின்றது. பிள்ளைகள் அதிகமாகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஊழியர்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஊழியர்கள் அதிகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கான கொடுப்பனவுகளும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. தற்பொழுது மாதாந்தம் எங்களுக்கு கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 1 மில்லியன் செலவு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய ரமலான் மாதம் ஒவ்வொரு ரமலான்லையும் எங்களுடைய தனவந்தர்கள் இதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தும் மூலமாக ஒவ்வொரு ரமலான்லையும் அதுக்கான பணங்கள் சேர்க்கப்பட்டு மாஷா அல்லாண்டு அதோடைய அந்த வருடத்துடைய அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வருடத்தையும் கழித்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் கவர்மெண்ட்டால் அரசாங்கத்தால் ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 50 ரூபா தருவாங்க. சாதாரணமாக 80 லட்சத்துடைய செலவு வருடத்துக்கு இருந்தால் அதில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு அந்த பணத்தை எங்களுக்கு தருவாங்க. 2024க்குள்ள பணம் 2025 ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும்.
இது போக அனைத்து செலவு சித்தாயங்களும் அனைத்தையும் எங்களுடைய தனவந்தர்கள் புத்திஜாதிகள் தனக்கு ஏன்ற சக்திக்கேற்ற மாதிரி மாஷா அல்லாஹ் இந்த நிறுவனத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மரக்கறியோ அல்லது அதுக்கு தேவையான ஆடைகளோ, பிள்ளைகளுக்கு தேவையான புஸ்தங்கள் ஐட்டங்களோ, அனைத்து விஷயங்களையும் மாஷா அல்லாண்டு அவங்க ஏற்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு எனக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் அல்லது பெரிய ஒரு முதலாளியாக இருக்கணுன்ற எந்த அவசியம் இல்லை. அவங்களால் ஏன்ற ஒரு சதக்காவை எங்களுக்கு அதை உதவி செய்கிறது மூலமாக இந்த நிறுவனத்துடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும். இதுக்காக வேண்டி நாங்கள் மந்த்லி கார்டு போட்டிருக்கிறோம். அதே போல் மந்த்லி கலெக்ஷன் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தது உண்டியல்கள் வைத்திருக்கின்றோம். அது மூலமாக ஒவ்வொருத்தருடைய ஏதாவது ஒரு சதக்கா, அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டமோ அல்லது தாய் தந்தையருடைய பேரில் ஒரு சதக்கா செய்யணுமாண்டா மாஷா அல்லான்னு வந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் எல்லாரும் இந்த நிறுவனத்தை ஒரு மத்திய மாகாணத்துடைய ஒரு ஃபர்லு கிஃபாயா மாஷா அல்லா எங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தோடு அவங்க இஸ்லாமிய வரம்புக்குட்பட்டு வாழக்கூடிய ஒரு நிறுவனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிறுவனத்தை கபூல் செய்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகளை வளர்க்கத்து மூலமாக எதிர்காலத்தில் அவங்க சிறைச்சாலைக்கு போகிறதோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணாக போகிறதோ தடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டியும் நாங்கள் துவா செஞ்சு கொள்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக வேண்டியும் இந்த சிறுவர் இல்லத்துக்காக வேண்டியும் இதில் இருக்கக்கூடிய போர்டில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்காக வேண்டியும் நீங்களும் எங்களுக்காக வேண்டி துவா செய்யுமாறு பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். என்னுடைய ரிஜிஸ்டர் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு கவர்மெண்ட் என்ஜிஓ அதில் தந்து அத்தாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இல்லையா? இது எங்களோட லமா நிவாசம் செய்கிறதுக்கான ரிஜிஸ்டரு. இது கண்டி மாத்தலை என்ஜிஓ குண்டசாலை ஆரம்பம். அதுக்கப்புறம் இன்ஷால்லா ஐஎன்ஜிஓ ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க இன்ஷால்லா. இது அரசாங்கத்தில் வந்த லோக் புக். இது அரசாங்கம் வந்து பார்த்துட்டு பதிவு செய்வார். இந்த 2000 நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த கார்டியன் சிறுவர் மேம்பாட்டு நிலையத்திலிருந்து கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஷமி மௌலியாக நான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்கிறேன். இங்கு 32 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். இவர்கள் 32 பேரும் பாடசாலைக்கு முகந்தர, ஹிஜ்ராபுர, மல்பான் என்ற 3 பாடசாலைக்கு இங்கிருந்து செல்கின்றார்கள். இவர்கள் செல்கின்ற பொழுது வாகன வசதியும் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் இவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், ஸ்டேஷனரி, பாடசாலை புத்தகங்கள் மற்றும் இவர்களுக்கான கால் சப்பாத்து, ஷூஸ்கள், மற்றது இவர்கள் கல்விக்கு தேவையான பேக்ஸ்கள், நவீன கால பழைய கால பேக்ஸ், நவீன காலத்துக்கு அவங்க உபயோகிக்கக்கூடிய அளவிலான பேக்ஸ்கள், இவர்களுக்கு தலைக்கு போடுகின்ற கேப்கள், தொப்பிகள், அணி போன்ற பொருட்கள் எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கின்றன. தற்பொழுது கூட நாங்கள் வெளியிடங்களில் எங்களுடைய டோனர்களை வைத்து தான் அவற்றை எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவு நாங்கள் அதனை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் நிரப்பமாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை நிரப்பமாக கொடுத்து அவர்களுடைய கல்விக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். அதனால் உங்களால் முடியுமான உதவிகளை இவர்களுக்கு செய்து தருமாறு அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.